ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரியா? எதுக்கு? அது உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன், அதுக்காக தான். அடேங்கப்பா, என்னங்க இது? பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்களா? இரு இரு, அவசரப்படாத, முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசு. ம். இன்னும் வேற வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குறேன். அப்புறம் ம். நான் உங்ககிட்ட பழகினதெல்லாம் உன்னோட மெஸ்ஸுக்காகவும் உன்னோட ரெசிபிக்காக மட்டும்தானே சொன்னேன்ல, அது எல்லாம் போய். ஆ, அப்புறம் தமயந்தி, உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், இதுக்காக தான் வேலை செய்யற மாதிரி நடிச்சு உன் மெஸ்ஸுக்குள்ள வந்தேன். ஐயோ கடவுளே, என்னால இதை நம்பவே முடியலையே. எங்க சத்தியமாவா சொல்றீங்க? ஆ? ஆ? ஆமா தமயந்தி, சத்தியமா சொல்றேன். ஆக்சுவலா உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் உன்னை வெறித்தனமா லவ் பண்றேன். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னங்க, தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இது கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணணும், என்ன பேசணும்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்ப சொல்றேன் தமயந்தி, நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். உன் மேல உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. எனக்கு நீ வேணும். லைஃப் லாங் நான் உன் கூடவே இருக்கணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so மச். வேண்டாங்க. எங்க எங்க என்னங்க பண்றீங்க? எங்க சொன்ன கேளுங்க, கிட்ட வராதீங்க. எனக்கு வெக்கமா இருக்குங்க. எங்க இதெல்லாம் தப்புங்க. வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாங்க. ஏய் ஏய் வேண்டாம். ஏய் ஏய், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவ், நீங்க எப்படி மேல, நான் இங்க கீழே, எப்படி? ஓ, கனவுலே ரொமான்ஸா? ஓ, ஆஹம். இங்க பாரு, இதெல்லாம் கடைசி வரைக்கும் உனக்கு கனவாவே தான் இருக்க போகுது. ஆ? உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு கவலையே இல்ல. ம்? இருக்கவே இருக்கா என்னோட ஆளு, காற்றின் மொழி பொண்ணு. நாங்க அப்படியே ரொம்ப ஜாலியா இருப்போம். கண்ட கண்ட கனவை கண்டுட்டு உடம்ப கெடுத்துக்காம கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கு. கனவு காண்றாளாம் கனவு. ச்சை.
அவர் எங்க? இன்னுமா குளிக்கிறாரு? அவர் குளிச்சுட்டு வரட்டும். முத வேலையா ஆணி அடிக்க சொல்லி அம்மாவோட போட்டோவை மாட்டிடணும். ஹா, இந்த இடத்துல தான் அம்மாவோட போட்டோவை மாட்ட சொல்லணும். அப்புறம் மறுபடியும் தட்டி விட்டு உடைஞ்சிருச்சுன்னா அவர்கிட்ட சரி பண்ண சொல்லி கேட்க முடியாது. கீழே வச்சிருவோம். என்ன இது? நம்பர் புதுசா இருக்கு. ஹலோ, என்னம்மா கண்ணு, எப்படி இருக்க? ஹலோ, யார் நீங்க? பாத்தியா, அதுக்குள்ள மறந்துட்ட. உன் கழுத்துல தாடி கட்ட வேண்டியவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்ப யாருன்னு கேக்குற? நீ எப்படி வெளியே வந்த? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீயும் உன் புருஷனும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் நான் வெளியிலே வந்திருக்கேன். உங்க 2 பேரையும் காவு வாங்கினாதான் எனக்கு நிம்மதியே. ஹே, நீ எங்க வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. ஆனா உனக்கும் உன் புருஷனுக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள். ஐ அம் கம்மிங். வர்றேன், உனக்காக நான் வர்றேன்டி. ஹலோ ஹலோ, என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? உங்களை தாங்க கேக்குறேன். என்ன ஆச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ நிம்மதியா தான் இருக்கியா? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? இப்ப என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு? என்ன பிரச்சனை இருக்கா? நலனை வெளியில கொண்டு வந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த ஏஜ் யார் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டான், அப்படியே அமைதியா போயிடும் நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க, என்னங்க பேசுறீங்க? அதுதான் அவன் போட்டது பொய் கேஸ்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எதுக்காக திரும்பவும் வந்து அவன் பிரச்சனை பண்ண போறான்? முட்டாள் முட்டாள். உன் புள்ள வெளியில வந்தது அமைச்சருடைய ஜாமீன்ல மட்டும்தான். மத்தபடி கேஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஏஜ் யார் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டான். நீ வேணா பாரு. கேஸை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணி எப்படியாவது பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணதான் போறான். நீ வேணா பாரு. அப்படி அந்த ஏஜிஆர் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணா அத நலன் சும்மா விட்டுருவானா? அவனை உண்டலன்னு பண்ணிடுவாங்க. கிழிச்சா அவன். எங்க போன்ல உன் மகனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றேன், நீ வேணா பாரு. உன் பிள்ளை மொத்தமா எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்க தான் போறான். நம்ம எல்லாரையும் கொண்டு போய் நடுத்தருவுல நிறுத்த தான் போறான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நலன் அந்த அளவுக்குலாம் போகவே மாட்டாங்க. போன்ல அந்த ஏய், இன்னும் அவனை நம்பிட்டு இருக்க? ஏய், என்ன கீழே சத்தம்? தெரியலங்க. எங்க ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு. அம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு? ஏண்டா, அந்த ஏஜிஆர் திரும்ப ஏதாவது தொந்தரவு பண்ணுவானா? உங்க அப்பா என்னமோ அவன் உன்னை சும்மா விடமாட்டான்னு சொல்லி பயமுறுத்துறாரா? மா, இவருக்கு என்னம்மா சும்மா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. வேற வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு.
பத்து பாத்திரம் தேய்க்கிறது, சாப்பிட்ட இலைய மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை. இந்த மெஸ்ல உனக்காக உன் பிள்ளை ரெடியா வச்சிருப்பான். போய் அதெல்லாம் செய்ப்போ. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணலான்னு பார்க்காதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அனாவசியமா என் விஷயத்துல மூக்க நுழைச்சிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டேய், இந்த வீராப்பு பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. இந்த கோவத்தெல்லாம் போய் அந்த ஏஜியாட்ட காட்டு. என்கிட்ட காட்டி என்னடா பிரயோஜனம்? ஹலோ, அதான் சொல்லிட்டேன்ல, அது எனக்கும் ஏஜிஆருக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. அவனை எப்படி எதிர்கொள்ளணும்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. என்ன நலன் இப்படி பேசுற? அவருக்கு தேவையில்லைன்னா வேற யாருக்கு தேவை? உன் பொண்டாட்டிக்கா? அவதான் உனக்காக பேசணுமா? நாங்கெல்லாம் பேசக்கூடாதா? அட நீ வேற சைலஜா. சாரு வெளியில தான் பெரிய சீன்லாம் போடுவாரு. ஆனா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி முந்தானியை புடிச்சிட்டு அலையிற போல பையன்தானே அவன். இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம இவ்வளவு எழுதி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவளுக்கு இந்த பேச்சுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் இவ்வளவு வஸ்டா பிஹேவ் பண்றீங்க? ச்சே. பாத்தியா, இவள சொன்னது அவனுக்கு எவ்வளவு கோபம் வருது பாரு. ஆமா மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இவன் முன்னாடி இருந்த நலன் கிடையாது, முழுசா அவ கைக்குள்ள போயிட்டான். ஏய் சைலஜா, இப்ப எதுக்கு நீயும் அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? போய் ஏதாவது வேலையை பாரு. ஏய் சைலஜ், என்ன தப்பா சொல்லிட்டான்னு அவளை நீ துரத்து விட பாக்குற? இவ கூட சேர்ந்த பாவத்துக்கு உன் பிள்ளை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்மள நடுத்தரவுல தான் நிறுத்த போறான்னு சொன்னா அது உனக்கு புரியாதா? ஆனா அக்கறையோட சொல்றவங்கள போய் வேலையை பாருன்னு துரத்து விடுவியா? இதான் நீ குடும்ப நடத்துற லட்சணமா? குடும்பம் நடத்துறத பத்தி யார் யாரு பேசுறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு பாருமா. உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்காமோ பத்தி பேசுறதுக்கு? எங்க அவர்தான் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காருன்னா நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தை பேசினா எப்படிங்க? வாங்க போலாம், வாங்க. ஏய், எங்களுக்குள்ள தானே பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? அந்த அளவுக்கு துளிர் விட்டு போச்சா உன்ன? பெரியப்பா, மாமா, அப்பா, பெரியப்பா, ஐயோ அண்ணே. எங்க ஏய், கையறா கையறா. எங்க எங்க வேண்டாங்க. கிட்டலாம் எகிரிட்டு போறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. மரியாதையா பின்னாடி போங்க. இப்ப கைய எடுக்க போறியா இல்லையா? ஒழுங்கா பின்னாடி போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. கையெடுன்னு சொல்றல. அம்மா, கையடுறானா என்ன ஓர சீன் போட்டுட்டு இருக்க? சொல்லிட்டே இருக்க. தமயந்தி, தமயந்தி, ஐயோ, தமயந்தி என்னாச்சு? தமயந்தி, 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 ஐயோ, தமயந்தி, இங்க பாரு. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. தமயந்தி, அதே பாரு. ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? யாராவது பொம்பளை பிள்ளை அடிப்பாங்களா? ஒண்ணும் இல்ல தமயந்தி. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? தம்பி, இப்ப என்ன பண்றது? யோ, பைத்தியமாயா நீ? தமயந்தி, are you all right? தம்பி, தமயந்தி, இங்க பாரு. அண்ணே, தமயந்தி, என்ன போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. அந்த ஆளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஒரு நாள் இதே மாதிரி அந்த ஆள் மண்டைய உடைக்கல, என் பேரு நலன் இல்ல. சாரி 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 சாரி. அது அந்த ஆள் மேல இருக்கிற கோவத்துல லைட்டா அமுக்கிட்டேன். சாரி. எங்க 1000 தான் இருந்தாலும் அவர் உங்களோட அப்பா இல்ல. இப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாதுல்ல. ஏய், நீ வேற. அந்த ஆளை நான் மனுஷனா கூட மதிக்கிறதே இல்ல. அப்பாவா, பொல்லாத அப்பா.
அந்த ஆள் அப்பான்னு சொல்றதுக்கே அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. அ, எல்லாம் எங்க அம்மாவுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா எப்போ அந்த ஆளை அடிச்சு துரத்தி இருப்பேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவரு மாறுவார்னு தானே அத்தை நம்புறாங்க. அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. நீ அந்த ஆள் கையில அடி வாங்கினதுக்கு அப்புறமா அவருக்காக சப்போர்ட் பண்றேல. ஏய், எங்க அம்மா பாவம் இன்னும் அந்த ஆளை நம்பி காலத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இத அம்மா உனக்கு கொடுக்க சொன்னாங்க. ஐயோ எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? அதை அப்படி வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு சொல்லி இதையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் நான் தான் உன்னை சரியா கவனிச்சுக்கலன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு தேவையா? பேசாம சாப்பிடு. இந்தா, இதை மட்டும் சாப்பிடு. ஆ. இந்தா. ம். ஏன் இப்படி பாக்குற? இதெல்லாம் நீங்களா பண்றீங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அடி எனக்கு விழுந்திருக்க வேண்டியது. சம்பந்தமே இல்லாம அதை நீ வாங்கின. அப்புறம் அம்மா உன்னை பார்த்துக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் விட நான் லாக்அப்ல இருந்தப்போ எதை பத்தியும் கவலைப்படாம வீதியில உட்காந்து போராட்டம்லாம் செஞ்சு என்னை வெளியில கொண்டு வந்திருக்க. இப்படி நிறைய விஷயம் இருக்கு நான் இதை செய்யறதுக்கான காரணம். ஓகே, அவ்வளவுதானா? இது மட்டும் தானா? வேற என்ன இருக்கு? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு பதிலா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். சரி, மெல்ல அப்படியே சாஞ்சு படு. பரவாயில்லங்க, அப்படியே சொன்னா கேளு, வா படு. இல்ல, படு, நான் வா படுத்துக்கிறேங்க. படு. பாத்து. ஹாய். என்ன, நாம மெசேஜ் பண்ணும்போது கரெக்டா தமயந்தியோட போனும் பாப்பப் ஆகுது. ஒருவேளை அவளுக்கு வேற யாராவது மெசேஜ் பண்றாங்களா?
எதுக்கும் எடுத்து பாத்திரலாமா? என்ன, தமயந்தி தான் காட்டன் மொழி பொண்ணா? நிஜமாவா? இவ்வளவு அந்த அளவுக்கு நாலேஜோட பாசிட்டிவ் அப்ரோச்சோட பேசுறது? ஏய், ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஆனா இவன் நம்ம கிட்ட இதை பத்தி எல்லாம் காட்டிக்கவே இல்லையே. நாமளா காற்றின் மொழி பொண்ணை பத்தி பேசும்போது கூட எதுவுமே தெரியாத மாதிரி தானே கேட்டுக்குவா. ஏன் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்காம இருந்தா?